கச்சத்தீவை மீட்பது குறித்து பேச்சு நடத்த வேண்டும். வங்கக்கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் சிங்கள கடற்படையினரால் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. தொடர்கதையாகி வருகிறது. 2025ஆம் ஆண்டுக்கு பிறந்த பிறகு கடந்த 3 மாதங்களில் மற்றும் தமிழக மீனவர்கள் 147 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் 19 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவை தவிர ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மீனவர்களில் 20க்கும் மேற்பட்டோர் ஆண்டு கணக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டும் லட்சக்கணக்கில் அபராதம் விதிக்கப்பட்டும் இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் வாடிக்கொண்டிருக்கின்றனர். கடந்த ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்ற இந்தியா இலங்கை ஆகிய இரு நாடுகளின் மீனவர்கள் நலனுக்கான கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் மீனவர்கள் கைது செய்யப்படுவது அவர்களின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது என்பதால் இந்த சிக்கலை மனித நேயத்துடன் அணுக வேண்டும். இரு நாட்டு மீனவ அமைப்புகளின் பேச்சுகளுக்கு விரைவாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. அதன் பின் டிசம்பர் மாதம் இலங்கை பிரதமர் அனுரா குமார திசாநாயகா டெல்லி வந்து இந்திய பிரதமருடன் பேச்சு நடத்திய போதும் இந்த கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. ஆனால் அதன்பின் பல மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் இருதரப்பு பேச்சுகள் இன்னும் ஏற்பாடு செய்யப்படவில்லை. மீனவர்கள் கைது தொடர்கிறது. அண்மையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்களின் சொந்த முயற்சியில் இலங்கைக்கு சென்று அங்குள்ள மீனவர்களை சந்தித்து பேசியுள்ளனர். அப்போது பல விஷயங்களில் இருதரப்புக்கும் முரண்பாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இரு தரப்பினருக்கும் இடையிலான இந்த பேச்சுக்களை அதிகாரபூர்வமாக முன்னெடுக்க இந்திய இலங்கை அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை 4ஆம் தேதி இலங்கை சென்று அதற்கு அடுத்த நாள் அந்நாட்டு பிரதமர் அனுரா குமார திசாநாயகத்தை இந்திய சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார். அப்போது இந்திய இலங்கை கடல் எல்லையில் இரு நாட்டு மீனவர்களும் முறை வைத்து மீன்பிடிக்க அனுமதிப்பது, கச்சத்தீவை மீட்பது ஆகியவை குறித்து
இலங்கை அதிபருடன் பேச்சு நடத்த வேண்டும். இடைக்கால தேர்வாக கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க தமிழக மீனவர்களை அனுமதிக்கும்படி இலங்கை அரசை வலியுறுத்தி சம்மதிக்க செய்ய வேண்டும். வரும் 6ஆம் தேதி ராமேஸ்வரம் வரும் பிரதமர் இது குறித்த நல்ல செய்தியை தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ரெண்டு, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் ஒப்படைப்பது சமூக அநீதி. தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டமாக மாதவரம் பால் பண்ணை முதல் சிறுசேரி சிப்காட் வரையிலும், கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி புறவழிச்சாலை வரையிலும், மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலும் 118.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு மெட்ரோ ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த பாதைகளில் மெட்ரோ ரயில்களை இயக்கும் உரிமையை டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வழங்கியுள்ளது. இது சமூக நீதிக்கும் தமிழக இளைஞர்களின் நலனுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த நடவடிக்கையால் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் போக்குவரத்தை இயக்கி பராமரிக்கும் பணிகளை மேற்கொள்வதற்கான பணியாளர்களை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு பதிலாக டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனமே தேர்வு செய்து நியமிக்கும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் கட்டத்தின் போக்குவரத்தை இயக்கி பராமரிக்கும் பணிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமே செய்து வருகிறது. அதனால் அதற்கு தேவையான பணியாளர்களை தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அந்த பணியாளர்களுக்கு தமிழ் மொழியில் பேச, எழுத, படிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி பணியாளர்கள் தேர்வில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழக மக்களின் வேலைவாய்ப்பு உரிமையை, சமூக நீதியும் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால்
சென்னை மெட்ரோவின் 2ஆம் கட்ட போக்குவரத்து இயக்கம் பொறுப்பு டெல்லி மெட்ரோவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு தேவையான பணியாளர்களை இந்தியா முழுவதிலும் இருந்து அந்த நிறுவனம் தேர்வு செய்யும். அதனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை கிடைக்காது. அது மட்டுமின்றி இடஒதுக்கீட்டு முறையில் பின்பற்றப்படாது. இது சமூக நீதிக்கு முற்றிலும் எதிரானதாகும். இவை அனைத்துக்கும் மேலாக தமிழ் தெரியாத பணியாளர்கள் பணியமர்த்தப்படும் போது அவர்களால் சென்னை மாநகர மக்களுக்கு சரியாக சேவை செய்ய முடியாது. தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். இது தவிர்க்கப்பட வேண்டும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதன்மை பங்குதாரர் தமிழக அரசு தான். தமிழக அரசிடம் கலந்து பேசி இந்த முடிவை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் எடுத்ததா அல்லது தன்னிச்சையாக எடுத்ததா என்பது தெரியவில்லை. இந்த சிக்கலில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தமிழக நலனுக்கும் சமூக நீதிக்கும் எதிரான இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். 3வது, தெலுங்கானாவில் 50க்கும் கூடுதலான இடஒதுக்கீடு 9வது அட்டவணையில் சேர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தெலுங்கானாவில் அண்மையில் நடத்தப்பட்ட சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அங்கு நடைமுறையில் இருந்து வந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு 29 விழுக்காட்டிலிருந்து 42 விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் பட்டியலினத்தவருக்கான அதாவது ஷெட்யூல் காஸ்ட் இடஒதுக்கீட்டை 15 விழுக்காட்டிலிருந்து இடஒதுக்கீட்டை 15ஆகவும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டை 10ஆகவும் உயர்த்தி அம்மாநில சட்டப்பேரவையில் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாநிலத்தில் சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டின் அளவு 67 விழுக்காடாக உயர்ந்திருப்பதால் உச்சநீதிமன்றத்தின் ஆய்விலிருந்து அதை பாதுகாக்கும் வகையில் தெலுங்கானா இடஒதுக்கீட்டு சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்று தெலுங்கானா அரசு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கலந்து கொண்டார். சமூக நீதியை பாதுகாப்பதற்கான
தெலுங்கானா அரசின் இந்த நடவடிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறது. தெலுங்கானா அரசின் கோரிக்கையை ஏற்று அம்மாநில இடஒதுக்கீட்டு சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது இந்தியா முழுவதும் தனியார் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினர் அல்லாத தனியார் பல்கலைக்கழகங்களில் பிற பிற்படுத்தப்பட்ட ஓபிசி பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று கல்வித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு அதன் 364ஆம் அறிக்கையில் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்திருக்கிறது. இது மிகவும் வரவேற்கத்தக்கதாகும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாகும். உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க அரசியலமைப்பு சட்டத்தில் இடமில்லாமல் தான் இருந்தது. மண்டல ஆணையத்தின் பரிந்துரையை செயல்படுத்தும் வகையில் கல்வியில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தியதன் அடிப்படையில் தான் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 2005ஆம் ஆண்டில் அரசியலமைப்பு சட்டத்தில் 93ஆம் திருத்தம் செய்யப்பட்டு அதன் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 15(5) என்ற பிரிவு சேர்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் முதல் கட்டமாக மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் 2006ஆம் ஆண்டில் இடஒதுக்கீடு வழங்கி சட்டம் இயற்றப்பட்டது. இப்போது தனியார் பல்கலைக்கழகங்களிலும் அரசியலமைப்பு சட்டத்தின் 15(5)ஆம் பிரிவை நடைமுறைப்படுத்தினால் அவற்றிலும் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த முடியும். இதற்காக தனி சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்கான சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி தனியார் பல்கலைக்கழகங்களிலும் இடஒதுக்கீட்டை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். இது தொடர்ந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் 83 அரசு கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. தமிழ்நாட்டில் மொத்தம் 164 அரசு கல்லூரிகள் தான் உள்ளன. அவற்றில் பாதிக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் முதல்வர்கள் இல்லை. கடந்த 1.5 ஆண்டுகளாக புதிய முதல்வர்கள் நியமனம் செய்யப்படாததால் தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும்
13 கல்லூரிகளின் முதல்வர் பணியிடங்கள் மட்டுமே காலியாக இருந்தன. ஜூன் மாதத்தில் இந்த எண்ணிக்கை 60க்கும் அதிகமாகிவிட்டது. இப்போது 80ஆக உயர்ந்து உள்ளது. முதல்வர்கள் நியமிக்கப்படாததால் அரசு கல்லூரிகளில் கல்வித்தரம் சீரழிந்து வருகிறது. கல்லூரி முதல்வர்கள் நியமனம் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதுதான் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அடுத்த மாதத்தில் மாணவர் சேர்க்கை தொடங்க உள்ள நிலையில் முதல்வர்கள் இல்லாவிட்டால் பல சிக்கல்கள் ஏற்படும். எனவே அரசு உடனடியாக இச்சிக்கலில் தலையிட்டு புதிய கல்லூரி முதல்வர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். 6 சித்த மருத்துவ நூல்களை ஆயுர்வேத மருத்துவ நூல்களாக கணக்கு காட்ட மத்திய அரசு முயல்வதாம். மத்திய ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அட்டவணையில் ஆயுர்வேத மருத்துவத்திற்கு 227 மூல நூல்கள் 227 மூல நூல்கள், சித்த மருத்துவத்திற்கு 88, யூனானிக்கு 112 மூல நூல்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு சித்தர்களால் உருவாக்கப்பட்ட பல சித்த நூல்களை ஆயுர்வேத மருத்துவ நூல்கள் என மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் பதிவு செய்திருப்பதுதான் இந்த சிக்கலுக்கு காரணம். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் இருக்கும் ஏராளமான சித்த மருத்துவ நூல்கள் கடந்த ஆண்டுகளில் பலரால் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, இந்தி உள்ளிட்ட மொழிகளில் மொழி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவை அனைத்தையும் ஆயுர்வேத மருத்துவமும் மூல நூல்களாக கணக்கு காட்ட முயற்சி நடக்கிறது. இந்த முயற்சி வெற்றி பெற்றால் பின்னாளில் சித்த மருத்துவமே ஆயுர்வேதத்திலிருந்து தான் தோன்றியது என்றோ, சித்த மருத்துவ முறையை கண்டுபிடித்தவர்கள் வட இந்தியர்கள் தான் என்றோ கூறப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த நூல்கள் குறித்த எதிர்ப்புகள் ஏதேனும் இருந்தால் மே மாதம் 7ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என ஆயுஷ் அமைச்சகம் கூறியுள்ளது. அதற்குள்ளாக தமிழக அரசு உரிய ஆதாரங்களை திரட்டி ஆயுர்வேத மருத்துவ நூல்களாக குறிப்பிடப்பட்டுள்ள பல நூல்களை சித்த மருத்துவ நூல்கள் என நிரூபிக்க வேண்டும். தமிழ் மருத்துவத்திற்கு மற்றவர்கள் சொந்தம் கொண்டாடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். தொடர்பான காட்சிகளை நீக்க வேண்டும். எம்புரான் என்ற மலையாள படத்தில் முல்லை பெரியாறு அணை தொடர்பாக சர்ச்சைக்குரிய பல கருத்துகள் இடம்பெற்றுள்ளன. திருவிதாங்கூர் மன்னரை மிரட்டித்தான் முல்லை பெரியாறு
அணை முல்லை பெரியாறு அணை தொடர்பான ஒப்பந்தத்தை வெள்ளையர்கள் செய்து கொண்டார்கள் என்றும் கேரளாவை அழிக்க காத்திருக்கும் முல்லை பெரியாறு அணையை குண்டு வைத்து தகர்க்க வேண்டும் என்றும் அந்த படத்தில் காட்சிகளும் வசனங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இது கூட்டாட்சி தத்துவத்திற்கும் தேச ஒருமைப்பாட்டிற்கும் எதிரானதாகும். தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கும் எம்புரான் திரைப்படம் தமிழகத்தில் பல திரையரங்குகளில் திரையிடப்பட்டுள்ளது. இதை தமிழக அரசு அனுமதித்திருப்பது பெரும் தவறாகும். எம்புரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு அணை தொடர்பாக இடம்பெற்றுள்ள காட்சிகள் அனைத்தையும் அதை திரைப்பட தயாரிப்பாளர்கள் நீக்க வேண்டும். அவ்வாறு செய்ய அவர்கள் மறுத்தால் அத்திரைப்படத்தை தமிழ்நாட்டில் திரையிட தடை விதிக்க வேண்டும். தினந்தோறும் என்கவுண்டர் சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. என்கவுண்டர் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. என்ன தெரியுதுன்னா, மிக கொடூரமான குற்றங்கள் பல இடங்களில் நடப்பதாக இதிலிருந்து யூகித்து கொள்ளலாம். என்கவுண்டர் பண்ணுறது சரியில்லையான்றது அது ஒரு பக்கம். ஆனால் குற்றங்கள் பெருகி வருவது இதன் மூலம் தெரிகிறது. அதிலும் குறிப்பாக வெளி மாநிலங்களைச் சேர்ந்த சிலர் இங்கே வந்து கொள்ளையடித்து விட்டு தப்பிச் சென்று விடுதனர். அது இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா, மற்ற ஊர்களில் எப்படி தெரில, ஒவ்வொரு தெருவுக்கும் கேமரா வச்சுருக்காங்க, சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அதில் கண்ட்ரோல் ரூமில் இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. அதனால் ஒரு 5 நிமிஷத்துலேயே அவங்கள ஃபாலோ பண்ணி அவனுங்கள்லாம் கொள்ளடிச்சிட்டு உடனே விமானத்தில் போயிடுறாங்க. அதனால் நம்ம காவல்துறை அதை அவர்களை தொடர்ந்து கண்காணித்து பிடிச்சிடுறாங்க. இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கவில்லை. இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அவர்களே நிர்வகிக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு. அதனால்தான் வக்ஃப் சட்டத்தை வக்ஃப் சட்ட திருத்தத்தை கைவிட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். இது ராஜ்யசபாவில் எதிரொலிக்குமா? கட்டாயம் எதிரொலிக்கணும், எதிரொலிக்க வேண்டும்.
ஆட்சியர் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அனைத்து கடைகளும் நிறுவனங்களும் வந்து கட்டாயமாக தமிழ் பெயர் பலகைகளை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சியரா அவருக்கு எல்லாரும் அவங்க ஒரு மாலை போடலாமே அவருக்கு. குறைந்தபட்சம் ஒரு எலுமிச்சம் வரும்போது அவர் கையில் கொடுக்கலாங்க. தமிழ்நாட்டின் தெருக்களிலே தமிழ்தானே இல்லை, தமிழ்நாட்டின் தெருக்களிலே தமிழ்தான் இல்லை. யார் பண்ணது? பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன். அளப்பரிய கொடுமை இது, அளப்பர் சொல்ல முடியாத கொடுமைன்னு சொல்றார் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் தெருக்களிலே தமிழ்தான் இல்லை. நான் 8 நாள் வள்ளுவர் கோட்டத்திலேருந்து மதுரை வரைக்கும் தமிழன்னையை தேடி தமிழை தேடி போனேன். எங்கேயும் கிடைக்கல. உங்ககிட்டயே சொல்லியிருக்கிறான், எங்கேயாவது தமிழன்னை கிடைச்சாக்கா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஜெயராஜ், உனக்கு தான் தெரிஞ்சதாப்பா? உனக்கும் தெரியலையா? அப்போ எப்போ தான் தெரியும் தெரியலையே. இல்லையா, கச்சத்தீவை கொடுத்து சரிதான் சொல்லி, கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்து சரிதான் சொல்லி செல்வ குழந்தைங்க சொல்லியிருக்காரு. கச்சத்தீவை கொடுத்ததை பற்றி எத்தனை போராட்டங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். நான் படகுல ஏறிய போகிறதுக்கு படகுல ஏறிட்டேன், உட்காந்துட்டேன். அப்புறம் என்னை அரெஸ்ட் பண்ணி மதுரை ஜெயிலில் போட்டாங்க. அங்கே ஒரு 15 நாள் இருந்தேன். அது யார் சொல்லுகிறது? அது வரவேற்கத்தக்கது. அதை நாம் வரவேற்போம்.